வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியிலிருந்து திரு தீரன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 6 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி எழுப்பி செய்தி வந்திருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சசிகலா தரப்பை ஆதரிப்பதற்காக 6 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாக மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பேசியிருப்பதாக ஒரு வீடியோ வெளியாகியிருக்கிறது. இரட்டை இலச்சினத்தில் போட்டியிட்ட மற்ற கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பணம் கொடுக்க முடியல, தங்கமாக தர்றோம் அப்படிங்கிற பேரமும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எப்படி எடுத்துக்கிறது? சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் மறுத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் அந்த செய்தி? பொதுவாகவே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாலே எதிர்க்கட்சிகள் எல்லாம், குறிப்பாக திமுக போன்ற கட்சியினரெல்லாம் எதிர்பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது சுக்குநூறாக உடைந்துவிடும், அந்த இடைவெளியிலே எப்படியாவது குறுக்கு வழியிலே தாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மனப்பால் குடித்த திமுகவினருக்கு, குறிப்பாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு பேரிடி. இன்றைக்கும் எங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதிலே நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் அடிக்கடி சொல்லுவதைப் போல இதற்காக இவர்கள் ராஜினாமா செய்துவிட வேண்டும், இதற்காக இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று இதுவரை பலமுறை சொல்லியிருக்கிறார். முதல்ல அவர் என்ன நினைக்கணுன்னாக்கா, ஜனநாயகத்தில் மக்கள் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆட்சிக்கு 5 ஆண்டு காலம் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய ஆட்சியில் குறைகள் இருந்தால் எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டலாம், அது நியாயமான விமர்சனம். ஆனால் அவர்கள் பலவீனப்பட்டிருப்பதாக இவர் கருதி கொண்டு ஜோசியக்காரனை போல 2 மாதத்தில் ஆட்சி மாறுகிறது, 3 மாதத்தில் ஆட்சி மாறுகிறது, இப்பொழுது ஆட்சி பிரச்சனை இப்போ இல்ல இதுல எதுக்காக சொல்றேன்னா, மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர், திமுகவுல போய் சேரல, உங்க கட்சியை சேர்ந்த ஓபிஎஸ் பக்கம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோன்னு டைம்ஸ் நவுல எடுக்கப்பட்டதுன்னு அந்த தொலைக்காட்சி எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வேண்டுமானாலும் எடுக்கப்பட்டிருக்கட்டும், வெளியிடப்பட வேண்டிய உண்மைத்தன்மை குறித்து தான் இப்ப நம்ம பேசுறோம். இது இப்ப வெளியிடப்பட குற்றச்சாட்டு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் ஆனாலும் சரி, தொண்டர்கள் ஆனாலும் சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஊடகங்கள் எவ்வளவோ வதந்திகளை பரப்புறீங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் எவ்வளவு வதந்திகளை பரப்புறாங்க. இவ்வளவுக்கு இடையிலையும் ஊடகங்கள் ஏன் பரப்பணும்? ஏன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லீங்களா? எல்லா செய்தியும் ஊடகம் நான் சொல்றது உங்களை சொல்லல, எல்லா ஊடகங்களையும் தான். எல்லா ஊடகங்களும். அதாவது நாட்டில் எவ்வளவோ இன்றியமையாத பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு இதை போய் ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தை ஊதி பெருசாக்கி எப்படி இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றீங்க? நீங்க ஒரு பழுத்த அரசியல்வாதி, இது சார்ந்து நிறைய விவாதங்களுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்க தான் தங்க வளைகுடா தங்கும் விடுதின்னு முதலாக கூவத்தூர் விடுதிக்கு நீங்க தான் அடைமொழியே கொடுத்தீங்க. அங்க அரசியல் சொல்லி கொடுக்கிறோம், தொகுதி பிரச்சனையை பேசுறோம், இது மாதிரியான அரசியல் பட்டறைகள்லாம் வேணும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்கன்னா நீங்க சொல்றீங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பின் சரி இருந்தீங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஒரு தரப்பை ஆதரிப்பதற்காக பணம் கொடுக்கறாங்க கோடிக்கணக்கில்ங்கிறது ஒரு உட்கட்சி பிரச்சனை. இதை நீங்க கடந்து போங்க, இதை நீங்க பேசாதீங்க, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது எப்படி? இது ஒரு வதந்தி, ஒரு முற்றிலும் அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு வதந்தி. இந்த வதந்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோளை தவிர நான் உங்களை ஒன்றும் வற்புறுத்தல. எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஊடகங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தரலாம். இது 3 மாசத்துக்கு முன்னாடி அவரே மறுத்திருக்கிறாரு. அதை விட மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி சொல்றாரு, இது மாதிரி ஒரு அக்கிரமம் 10 கோடி ரூபா கொடுத்ததா சொல்றாங்க அப்படின்னு அவரும் மறுத்திருக்கிறாரு. கனகராஜ் எம்எல்ஏவும் மறுத்திருக்கிறாரு. இது அதாவது நீங்க அதை தான் தொடர்ந்து பார்க்கணும். இந்த கட்சி எப்படியாவது சிதறுண்டு போகாதா, ஆட்சி கவிழ்ந்து விடுவாதா என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நினைப்பில் மண்ணு விழுகிற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனானாலும் சரி, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆனாலும் சரி, அவர்கள் இந்த வட்டத்துக்குள்ளதான், அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற வட்டத்துக்குள்ளதான் அந்த இரட்டை இலை சின்னத்தை அடிப்படையாக வச்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா
இந்த 4 பேரை தவிர அதிமுகவுக்கு வேற எந்த சிந்தனையும் எந்த காலத்திலையும் வராது. பல பேர் நினைக்கலாம், அவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனால் அது நிறைவேறாது. என்றைக்கு இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய தலைவனுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதை நோக்கி செல்வார்களே தவிர மாற்றணிகளுக்கோ மற்றவர்களிடமோ போய் தஞ்சம் புக மாட்டார்கள். அதுதான் நடைமுறை. அதனால இது ஒரு வதந்தியான செய்தி. இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பார்க்குறீங்க. இல்லை, இது மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். அதாவது இந்திய அரசியலில் குறிப்பாக தேர்தல்களிலே பணப்பட்டுவாடா செய்து மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்தியாவிற்கு சொல்லிக் கொடுத்தது தமிழ்நாடு. ஏற்கனவே அரசியல் புரசலாக ஆங்காங்கே 60களிலே கூட காலனா அரையனா ஒரணா இந்த மாதிரி கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. ஆனால் அது ஒரு சாபக்கேடாக வெளியிலே தெரியாத அளவுக்கு அதாவது என்ன சொல்லலாம், உடலில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாத அளவுக்கு மினிமம் இருந்துகிட்டு இருந்துங்கிற மாதிரி இருந்தது. வெளியே தெரியது திருமங்கலத்திலேருந்து ஆரம்பிச்சிச்சு, தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டினுடைய இதை அண்ணன் தீரன் சர்வசாதாரணமாக அப்படியே பிரஷிங் அசைடு என்பது வருத்தம் அளிக்கிறது. அதாவது இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் அதிமுக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு கூவத்தூரிலே அந்த நிலைமை ஏற்பட்ட போது முதலாக பேசப்பட்டது இதுதான். இந்த பேசப்பட்டதுக்கு ஏன் பேசப்படும், அதாவது ஸ்டிங்கிங் புதிதா வந்த செய்தி இல்ல, அது புதிதா வந்த செய்தி இல்ல, அன்றைக்கே பேசப்பட்டது. அன்றைக்கே 2 கோடி என்பது பேசப்பட்டது. அப்புறம் நகைகள் கோல்டாக கொடுத்தார் என்று பேசப்பட்டது. அது எல்லா ஊடகங்களையும் வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அதை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்றைக்கு ஊடகங்கள் கண்டுபிடித்து அதை அவங்களுடைய இதில் எழுதியிருக்கிறார்கள். எழுதிய விஷயங்களை உண்மை இல்லை என்று மறுப்பதற்கு அதிமுக உரிமை இருக்கிறது. ஆனாலும் அதை இதை சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்கொண்டு விடாதீர்கள் என்று சொல்லுவது ஜீரணிக்க முடியாத விஷயம். ரெண்டாவது, இதனுடைய பின்புலத்தை சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய பலம் ஜெயலலிதாவாக இருந்தார்கள். அவருக்கு பின்னாலே தலைமை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி டேக்கிங் ஓவர் த பார்ட்டிங்கிறதுல ஏற்பட்ட கான்ஃபரன்டேஷன் ஸ்ட்ரகிள் தான் பணத்தின் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது. அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் கூட்டு வைக்கப்பட்டார்கள் அங்கே. அதாவது இது அதிமுக உட்கட்சி விவகாரம், இதை பேசக்கூடாது என்று நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது வெளித்தளத்துக்கு விட்டது. வந்தபோது அதை நாம் பேசித்தான் ஆகணும். எனவே அப்படி பவர் மாறுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் அதிகாரம், அதை விட அதிகமாக பணம் பேசப்பட்டது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அது என்னுடைய வெளிப்பாடாக நாம் ஆர்கே நகர் தேர்தலில் அது ஆதாரபூர்வமாக வெளியே வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வரலையே தவிர ஆதாரம் அடிப்படையில் வந்திருக்குது. எனவே தமிழ்நாட்டில் இதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுது. புதிதா வந்த செய்தி இல்லை. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. ஆனா சேகர் குறிப்பிட்டது மாதிரி அன்றிலிருந்தே இந்த செய்திகள் தான். இன்னைக்கு கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டார்களோ அப்போது இருந்தே வரக்கூடிய செய்திகளா தான் நம்ம பார்க்கிறோம். அவங்கள சுதந்திரமாக நடமாட விட்டிருந்தா, அவர்கள் அந்த விடுதியில தங்க வைக்கப்படாம இருந்திருந்தா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை புகார்களை மறுத்திருக்க முடியும் இல்லையா? இது மாதிரி நடந்திருக்காது. பாஜகவினருக்கு நான் ஒன்று வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணுயிருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றமே குட்டிச்சு இல்லை. வடகிழக்கு மாநிலத்தில் உண்டான அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்டில் என்ன பண்ணாங்க இவங்க? அதே மாதிரி கர்நாடகாவில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய சொகுசு நட்சத்திர விடுதிகளில் அந்த எம்எல்ஏக்கள் கொண்டு இவங்க அடைச்சி வச்சு அப்புறம் ஓட்டு கொண்டு போகலை. எனவே கண்ணாடி வீட்டில இருந்து கல்லெறிகிற மாதிரி இவங்க என்னமோ ரொம்ப புனிதமாக உத்தரப்பிரதேசத்தில் இப்போ எப்படி வந்தாங்க இவங்க ஆட்சி பிடிச்சாங்க? அது தெரியாதா உங்களுக்கு? வடநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் எழுதலையா? பணமே கொடுக்காம வடநாட்டு பத்திரிகைகளை சுட்டி காட்டிதான் இல்லையா பணம் விளையாடுகிறது என்று சொல்லி தீரனை பார்த்து நான் உண்மையிலே பரிதாபப்படுகிறேன். ஏன் என்ன பார்த்து பரிதாபப்படணும்? பாதிக்கப்பட்டு கார்னர்டு இல்ல. அதனால கார்னர் பண்ணப்பட்டு கையும் களவுமாக பிடிக்கிற அளவுக்கு ஊடகங்களுடைய வலிமையின் காரணமாக இன்றைக்கு வெளிச்சமாகிவிட்ட காரணத்தினால, அதாவது அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எனக்கு டப்பிங் குரல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது மிக நேர்த்தியாக இந்த ஸ்டிங் ஆபரேஷன் செய்யப்பட்டு வெளிப்படையாகி விட்டது. அது பேச்சாக பேசப்பட்டது. இன்றைக்கு ஆதாரபூர்வமாக வெளிவந்த பிறகு தப்பிப்பதற்காக தாவி எகிரி நீ இல்லையா என்பது அவங்களுடைய ஸ்டாண்ட். அப்படித்தான் இருக்க முடியும். எனவே இதிலிருந்து எப்படி வெளிவரணும்னு பார்க்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு ஊழலை ஒழிப்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் மிக முக்கியமான விஷயம், இந்தியாவில் ஸ்கேம்ஸ் எதுவும் கிடையாது, மிகப்பெரிய ஊழல் எதுவுமே இல்லை, மேல்மட்ட ஊழல்களே இல்லை.
அதே மாதிரி தேர்தல் அரசியலில் கொடுப்பதற்காக இப்போது வந்து கட்சிகளுடைய டொனேஷன் இது இப்படித்தான் இருக்க வேண்டும், 2000 ரூபாய்க்கு மேல கேஷ் கிடையாது என்று கட்சிகள் இன்னும் அடுத்த வருஷம் ஆர்டிஐ ஆக்டிலே கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். எனவே இந்த ஊழலை ஒழிக்கின்ற ஸ்வச் பாரத் ஊழல் அரசியல் கட்சியினுடைய அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது இவர்களெல்லாம் வந்து அதுல அந்த வலையிலே சிக்கி இவர்கள் ஏற்கனவே செய்திருக்கிற அரசியலை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான ரெய்டு நடந்திருக்கு. விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடந்திருக்கிறது, தலைமைச் செயலகத்துல ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாத்தையும் வச்சுக்கிறவங்க அவங்கதான். அதனால இருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம். என்னமோ ஊழலே புரியாத உத்தம புத்தர்கள் பாஜக மாதிரி சொல்றாங்களே, 57 பேருக்கு மேல மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு மத்திய பிரதேசத்தினுடைய வியாபக ஊழலே. இது ஒண்ணு போதாதா பாஜகவினுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள்ல தங்களை வந்து தப்பித்துக் கொள்வதற்காக உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான உள்நோக்கம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாஜகவுக்கு உள்நோக்கம் இருப்பதா நான் கருதல. அண்ணன் சேகருக்கு ஊழலை பற்றி பேசுகின்ற போது உண்மையை பேசியாகணும். நீங்க ஸ்டிங் ஆபரேஷனுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நாம வந்து வேணும்னா குற்றம் சாட்டுறோம், பத்திரிகையில் சொல்லி இருக்கிறது, அதற்கு பதில் சொல்லுங்க. இல்லை என்று சொல்லுங்க. என்ன நடவடிக்கை? இப்ப அதாவது தங்களை புனிதமாக சொல்லிக் கொள்பவர்கள் அதற்கு பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லுங்க. அரசியலில் நேர்மை இருக்க வேண்டும் என்றதை வலியுறுத்தக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நீங்க யோக்கியமா நீங்க இப்படி இது வந்து இது சரியான அரசியல் இல்ல. எனவே உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் தீ குளிச்சு வெளியில வாருங்கள் சரியான நபர்கள் என்று சொல்வதற்காக உங்கள் மீது குற்றச்சாட்டை ஊடகங்கள் வைத்திருக்கிறது. பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? பிஜேபி இந்த விஷயத்துல உங்களோட தேர்தல் அரசியலிலேயும் பண அரசியலிலே வந்து ஊழல் மூலமாக ஆட்சிக்கு வருவதிலும் கடுமையான எதிர்ப்பை கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த அரசு. ஸ்வச் பாரத் நாட்டை வந்து வெறும் சாலைகளிலே கிளீன் பண்ணுவது அல்ல, தேர்தல் அரசியலை கிளீன் பண்ணுவதற்காக இன்றைக்கு அரசியல் கட்சி பணத்தை எவ்வளவு வைத்துக்கலாம், அவருடைய அக்கவுண்டிங் என்ன என்பதை சீர்திருத்தம் செய்திருக்கிறோம். அந்த அளவில் இன்றைக்கு 2000 ரூபாய்க்கு மேல வந்து பணம் வசூல் பண்ணக்கூடாது, கேஷ் அப்படின்றதை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரியாக ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கத்தை 3 ஆண்டுகளாக செய்து காட்டி இருக்கிறோம். எனவே இதை வந்து அப்படியே மற்ற இடங்களில் குறிப்பாக ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இதுல அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்கு. இல்ல, நேற்று மாலை இந்த செய்தி வெளிவர தொடங்கி இருக்கு. இது வரைக்கும் பிஜேபி தரப்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. அதாவது இதை பற்றி நாங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு ஸ்டாலின் வந்து இதை பத்தி கருத்து சொல்றாரு. ஸ்டாலின் கருத்து சொல்ல முந்தி கொண்டு சொன்னால் அவருடைய ஊழல் தெரியாது என்று நினைத்து அந்த திமுக சொல்லுகிற திமுகவுக்கு அண்ணா திமுக சொல்வதற்கு ஒரே 1% 0% கூட தார்மீக உரிமை இல்லை. ஆனால் அவர்கள் முந்திக் கொண்டு யோக்கியமானவர்கள் மாதிரி சொல்லுகிறார்கள். பாஜக பொறுத்து அந்த மாதிரி விஷயம் இல்ல. இது முழுவதுமாக களையப்பட வேண்டிய விஷயம். இது எந்த இடத்தில் இருந்தாலும் நீக்கப்பட வேண்டிய விஷயம். இதற்காக இந்த அரசு இந்த 3 ஆண்டுகளிலே பல விஷயம் களையப்பட வேண்டும் அப்படிங்கறதா ஸ்டாலினுடைய நிலைப்பாடு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நாம என்ன பண்ணோம், இந்த ஒரு உதாரணம் எப்படி ஊழலை நோக்கி இந்த அரசு இருக்கிறது என்பதற்கு ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடா என்பதை தேர்தல் கமிஷன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்தார்கள். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தொகுதியில தேர்தல் கமிஷன் பார்வையாளர் இருந்தார்கள் மிகப்பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது ரெகுலர் தேர்தலில் இருக்கிற அளவு இல்லை, அதற்கு மேல் அதிகமாக இருந்தார்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்பின் காரணமாக ஐடி டிபார்ட்மெண்ட் அதுதான் ப்ரொசீஜர். அதிலே வந்து அவர்கள் ரெய்டு நடத்தினார்கள், ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார்கள், விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட்களை தூக்கி கொண்டு ஓட வேண்டிய நிலைமை இருக்கிறது, கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது, அவரவர்களாக திருந்த வேண்டிய சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த நிலைப்பாடு. இப்ப இவர்கள் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இருக்குமானால், காங்கிரஸ் மட்டுமே தமிழ்நாட்டு மத்தியில் இருக்குமானால் இன்றைக்கு அதிமுக இன்னைக்கு என்னைக்கோ கலைக்கப்பட்டிருக்கும். அதுதான் வரலாறு. காங்கிரசினுடைய வரலாறே மாநிலங்களை கவிழ்த்து போடுவது, கலைத்து போடுவது. 2 முறை கலைத்து போனதுக்கு அப்புறம் மாநில சுயாட்சியை பற்றி மதிப்பே கொடுக்காமல் இருந்த பிறகும் கூட திமுக அதோடு சேர்ந்து கொண்டு மாநில சுயாட்சியை பேசுகிறது, அது வேறு விஷயம். ஆனாலும் கூட இவர்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், இவர்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஒற்றுமையாக இருப்பது மட்டுமல்ல, ஊழலிருந்து வெளியே வந்தாக வேண்டும். உங்க மேல பலமான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு ஸ்டாலின் தரப்புல. இவர் ஆட்சி களையப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையும் அவர் இல்ல 3 ஆண்டுகளா எங்க ஆட்சியில ஒண்ணுமே இல்லைன்றாரு. அம்மா இந்த 2016லயும் சரி 2011லயும் சரி என்ன ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது ஆதாரபூர்வமா இவங்க என்ன கமிஷன் போட்டிருக்காங்களா? 3 வருஷம் ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு கமிஷன் போட்டிருக்காங்களா? ஏதாவது ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எல்லாமே வந்து ஒரு யூக அடிப்படையில்
இப்போ கூட தான் போட்டிருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து ஒரு சீட் எடுத்துட்டு இவர் வந்து பணம் இவருக்கு இவ்வளவு கொடுத்துக்கிறாருன்னு சொன்னா இதெல்லாம் என்ன ஆதாரம்? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு? அதாவது இந்த மாதிரி இனிஷியலை வச்சுட்டோ குறிப்பை வச்சுக்கிட்டுலாம் வந்து ஆதாரபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கணும், அடிப்படை ஆதாரம் இருக்கணும். என்ன உள்நோக்கம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன எதனால செய்யறாங்க? என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுற மாதிரி அதிமுக என்னமோ பலவீனப்பட்டிருக்கிற மாதிரியும் அதுல எப்படியாவது வந்து பூந்து நாம வந்து ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலான்ற மாதிரி பலரும் நினைக்கிறார்கள். அதுல பாஜகவினர் நினைப்பதுதான் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இவங்களும் ஒரு ஆட்சி நடத்துறாங்க, இவங்களும் பல மாநிலங்கள் ஆட்சி நடத்துறாங்க. அந்த மாநிலங்களில் சில குறைபாடுகள் இருக்கு, நான் இல்லைன்னு வந்து சொல்ல முடியுமா அவரால? அதனால வந்து அது களையப்பட வேண்டும், ஊழல் என்பது களையப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா இப்போ இபிஎஸ் இருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அற்புதமா ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றுக. அமைச்சர்லாம் அப்படியே பம்பரமா சுத்தி அவங்கவுங்க துறை ரிவ்யூ பண்றாங்க, போய் உடனடியாக நடவடிக்கையில் இறங்குறாங்க, எந்த வேலைகள் நிக்குது. அதனால வந்து ஒரு மிக சிறப்பான ஆட்சியை அம்மா வழியில எடப்பாடியார் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய சீக்கிரம் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள அந்த பிரிவினை கூட வந்து சரி ஆயிடும், அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பேச்சுவார்த்தை குழுவே கலைக்கப்பட்டாச்சுன்னு ஓபிஎஸ் தரப்புல சொல்றாங்க. இணைப்பு நடக்கும்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? பேச்சுவார்த்தைக்கே வரல, அதனால அவங்க இது தேவையில்லாம இருக்குது, தேவையில்லாத குழு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நாங்க நாடகம் ஆடலாம் விரும்பலன்னு அவர் நேத்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்லிட்டாரு. பேச்சுவார்த்தை குழு கலைக்கப்படுவதாக சொல்லி ஏதோ அவங்க அண்ணன் வந்து மன வருத்தத்தில் இருக்கிறாரு, அதனால அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்தளவுல நாங்க வந்து கதவு திறந்தே இருக்கிறது. இவர் எங்களுடைய சட்டத்துறை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இல்லை நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், நாங்கள் எப்போ வேணாலும் பேசுறதுக்கு வரோம், அவங்க குழு கலைச்சாலும் சரி கலைக்கலாலும் சரி நாங்கள் பேச தயாராக தான் இருக்கிறோன்றாங்க. அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சின்ன சின்ன சில மனத்தாங்கல்கள் இருக்கு, அதெல்லாம் சரி. வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்றது மாதிரி தெரியலையே, அவங்க அதை விருப்பப்படுற மாதிரி தெரியல. பொதுமக்கள் தொண்டர்களின் ஆதரவு வந்து இதுக்கு இல்லை, இணைப்பு வேண்டான்னு சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் உடைய ஸ்டாண்டர்ட் இல்லைங்க. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லை, ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஏங்க இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு சண்டை போட்டு இருப்பீங்க? அம்மா ஆட்சி தொடர வேணாமா? நம்ம கட்சி நிலைக்க வேணாமா? அம்மா என்ன சொன்னாங்க? 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்கும், 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும். அம்மா சொன்னாங்களா? இந்த வார்த்தையை தான் எல்லா தொண்டர்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அந்த எம்எல்ஏக்களையோ அல்ல அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களையோ அல்லது கட்சியினுடைய முன்னணி தலைவர்களையோ தொண்டை கேட்கறான். இல்ல ஆட்சி நீடிக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்வளவு புகார்கள் தொடர்ச்சியா வருகிறது. எந்த தொண்டனும் விரும்பலங்க, சேரக்கூடாதுன்னு அவங்க தரப்புல தான் சொல்றாங்க, ஓபிஎஸ் தரப்புல சொல்றாங்க, சேருவதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா அதிமுக தரப்பு மேல குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு, வருமான வரித்துறையில தொடங்கி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. நீங்க எதிர்க்கட்சிகள் தரப்புல இந்த ஆட்சி நீடிக்க கூடாதுங்கிறதான அவங்களுடைய வாதமா இருக்கு, இவ்வளவு புகார்கள் இருக்கு, அதனால நீடிக்க கூடாதுங்கிறதான அவங்களுடைய வாதமா இருக்கு. சரி, புகாரை வச்சுட்டு எப்படி ஒரு ஆட்சியை கலைக்க முடியும்? அது அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா? ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலே வந்து அவன் வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு மக்கள்கிட்ட வாக்கு வந்தாக்கா அதை பத்தி மறந்துடுறாங்க மக்கள். இங்க வந்து ஒரு புகார் தானங்க இருக்கு, புகாரை வச்சுட்டு ஒரு ஆட்சி கலைக்கணும்னா இந்தியாவில் 29 மாநிலத்தில் எந்த ஆட்சியும் நடக்காது, எந்த கட்சியும் இதுல பொது வாழ்வில் இருக்க முடியாது, எல்லார் மேலேயும் புகார் நிரூபிக்கப்படணும். அதிமுக வந்து ஜெயலலிதாவுடைய தலைமைக்கு பின்னாலே அவர் வந்து ஈவன் காமராஜர் கூட அவருக்கு பின்னால தலைமையை உருவாக்கி வச்சு போகல. 2ஆம் கட்ட தலைவர்கள் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒன் மேன் லீடர்ஷிப் இருக்கிற கட்சி இருக்கு. அந்த வகையில் இவர்கள் இப்போது தடுமாறுகிறார்கள். ஏன்னால் முழு வீட்டினுடைய அத்தனை அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒரே ஆள் கவனித்து அவர் இல்லாத போது இவர்கள் வந்து இழந்தவர்களாகி விட்டார்கள். இப்போ மிக முக்கியமான விஷயம், இவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் மேண்டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல்ல வந்து அவர்களுக்குள்ள ஒற்றுமை உருவாக்கி கொள்ள வேண்டும், 2வது ஊழலை ஒழித்தே ஆக வேண்டும். இப்போ அவருடைய கவலை எனக்கு சங்கடம் எனக்கு புரிகிறது. இப்போது வந்து விஜயபாஸ்கரை நீக்கிட்டாங்கன்னா மறுபடியும் டீஸ்டபிளைஸ் ஆகும், 5 பேர் வெளியே போனாங்கன்னா ஆட்சி போயிடும். அதனால் விஜயபாஸ்கரை வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம், அல்லது டிசிஷன் எடுக்க முடியாத இடத்திலே இபிஎஸ் இருக்கலாம். ஆனாலும் கூட இதையெல்லாம் சரி செய்யாமல் போனார்கள் என்று சொன்னால் ஒரு இந்த திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, தேசம் தெய்வம் தர்மத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, தமிழகம் இந்தியாவினுடைய ஒரு ஐக்கியமாகத்தான் இருக்கிறது என்கின்ற தேசிய நீரோட்டத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுக என்கின்ற சோகால்டு திராவிட கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்ட ஒரு இயக்கம்
மண்ணாக போகும். அது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு நல்லதில்லை. எனவே இவர்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இது நான் ஒரு அரசியல்வாதியினுடைய பார்வையில். பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு, அது நிச்சயமாக பாசிட்டிவான முறையில் ஆட்சிக்கு வரும். அது இவர்களுடைய பலகீனத்தை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, ஒரு குறிப்பிட்ட தரப்பு மேல மட்டும், சசிகலா தரப்பு மீது மட்டும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கறதான். இல்லை, அதாவது இது தவறான குற்றச்சாட்டு. காரணம், அதாவது யார் மீது ஆதாரங்கள் இருக்கிறதோ, யார் அதை செய்திருக்கிறார்களோ அப்படிதான் பண்ண முடியும். ஆனால் இப்ப இபிஎஸ்ல இருந்து எடுக்கல, ஓபிஎஸ்ல இருந்து எடுக்கல, இன்னும் 4வது அணியில இருந்து எடுக்கல, ஏன் திமுக மீது எடுக்கல? திமுக மீது எடுக்க, அதாவது எப்போது எல்லாருமே இருக்கிறோம், எப்போது குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ, எப்போது குற்றம் வெளிப்படையாக தெரிகிறதோ, எப்போது ஆதாரங்கள் கிடைக்கிறதோ அப்போது அவன் குற்றவாளி ஆகிறான். அது வரல அவன் தெரியறது இல்லை. ஆகவே இந்த அளவில் இரண்டாவது நீங்க அவர்களுடைய நடவடிக்கை வெளிப்படையா பாருங்களேன். நீங்க சசிகலாவுடைய நடவடிக்கை, அவர்கள் பின்புலமாக ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தார்கள். அதை வைத்தவர்கள் ஆட்சி இப்படி, அது கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா மக்கள் ஜெயலலிதாவுக்கு பின்னாலே கட்சியிலிருந்து ஒருவர் வந்திருந்தால் அதை ஓரளவுக்கு சமாளித்திருக்க முடியும். ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி, மக்கள் சைக்காலஜி அப்படிதான் இருக்கு. அதனால அந்த அளவில் அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொண்டிருக்கணும், மாற்றிக்கொண்டிருக்கணும். ஆனால் அவர்கள் வளர்க்கப்பட்ட முறையில் அந்த சசிகலா அம்மா விட்டு வெளியே வருவதற்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. அதனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை. இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எதிர்கட்சிகள்லாம் சொல்றதுனால நானும் அதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சேகர் ரெட்டி யாரு? அவர் யாரோட தொடர்பில் இருந்தாரு? அவர் எங்க இப்ப இருக்கிறாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? ரெய்டு நடந்தா? இல்லை வேற ஏதாவது அவர் வச்சு இருக்கிற டைரி வச்சு ஏதாவது ஆக்ஷன் நடந்தா? இதெல்லாம் இதெல்லாம் மத்திய அரசாங்கம், நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசானது எங்களோட எல்லா வகையிலும் ஒத்து போகணும்னு அவங்க எதிர்பார்க்க கூடாது. சில மாநில உரிமைகள், மாநில நியாயமான விஷயம். இந்த மாதிரி ஊழல் விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்துக்கு அதனுடைய கொள்கைகளுக்கு எதிராக ஒத்து போக கூடாது. என்ன விஷயம் இது? சேகர் ரெட்டி பிடிச்ச விஷயங்கள் ராம்மோகன் ராவ் வரையிலும் செக்ரட்டரியேட் வரையிலும் ஆதாரங்கள் கிடைச்சபோது போனோம். இல்ல சேகர் ரெட்டிக்கு வேற அரசியல் ரீதியாக முடிவெடுப்பது காங்கிரஸோட ஆட்சியோட போச்சு. இப்ப என்ன ஆதாரங்கள் அதை அடிப்படையில் தான் நாங்க முடிவெடுத்துட்டு இருக்கோம். என்னங்க ரிசல்ட்? நாங்க அதை சொல்லுங்க முதல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நாம ஒருத்தர் சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊழலை எதிர்த்து உருவான கட்சி தாங்க புரட்சி தலைவர் அவர்கள். இந்த கட்சி உருவாக்குனதே ஊழலை எதிர்த்து தாங்க உருவாக்குனாரு. இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திமுக மக்களை நேசிக்கிற மாதிரி வேற எந்த கட்சியுமே இந்தியாவில் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு மாநில அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் மத்தியில ஏற்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மக்கள் நல அரசை போய் ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்க இப்படி புகாரு, இங்க ஊழல், அங்க ஊழல்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுங்க. நாங்க உண்மையிலே கையெடுத்து கூப்பிட்டு வரவேற்கிறோம். ஸ்டாலின் தரப்புல இந்த புகார் தொடர்பாக ஆளுநரை சந்திக்க போறோம்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுக்க போறதா சொல்றாங்க. அதற்கான தேவை இருக்கா? மத்திய அரசு இந்த நேரத்தில் தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா? இல்ல, மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பல முறையில் சொல்லியிருக்கிறேன். அதிமுக 124 பேர் அல்லது 130 ஏதோ சம் நம்பர் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறது. உள்கட்சி பூசல் இருந்தால் கூட அவர்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தயாராக இல்லை இருக்கிறார்கள். ஆனால் இதை கவிழ்க்க முடியவில்லையே என்கின்ற வருத்தத்தில், மிகப்பெரிய டிஜெக்ஷன்ல இவ்வளவு பலகீனமான எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அதனாலதான் ஒண்ணுமே முடியாமல் போய் கடைசியாக பிரதமர் ஜனாதிபதி கவர்னர்கிட்ட போறாரு. அதனால ஸ்டாலின் ஆட்சி பிடிக்க முடியாமல் இப்போ எங்கேயோ உத்தரப்பிரதேசத்திலையும் மேற்கு வங்காளத்திலையும் பீகார்லையும் இருந்தவர்களை எல்லாம் 4 ஓட்டு 3 ஓட்டு கூட இல்லாதவர்களாம் இங்கே கொண்டாந்து முழுக்க கருணாநிதியை பற்றி புகழ்வாண்ட வேண்டிய இடத்துல பிஜேபியை தூற்றி ஒரு விழா நடத்தினார்கள். ஆகவே அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிலே கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகி காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்படையாக தானே ஸ்டாலின் வைக்கிறாரு. இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு தானே வைக்கிறாரு. இல்ல, நான் கேட்கிறேன், ஆட்சியை பிடிப்பதற்கான நடவடிக்கை. நான் இப்ப கேட்கிறேன், இப்ப கலைஞர் இருந்திருந்தால், அதாவது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பார். தமிழ்நாடு முழுசா போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கும். கூவத்தூர்ல இவர்கள் கூடுவதற்கு முன்னாலே இவருடைய ஆட்சியை ஆள் 10 பேரை எடுத்து அவர் தன்னுடைய ஆட்சியை சேர்த்திருப்பார் அல்லது கவிழ்த்திருப்பார். ஒரு பலகீனமான தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில இருந்த தலைமையில மிக பலவீனமான தலைமை. அதனால மகஜரை எடுத்துக்கிட்டு கவர்னர் போய் பார்க்க போறார். எனவே அந்த பலகீனமான தலைமையினுடைய காரணமாகத்தான் இன்னைக்கு அதிமுக இப்படி இருந்தால் கூட கவிழாம இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு தமிழ்நாட்டின் நலன் கருதி ஒன்னா இருங்க,
இந்த ஊழல்வாதிகளை வெளியே தள்ளுங்க. அந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். அந்த மாதிரியான போராட்டங்களை வந்து திமுக மட்டும் தான் முன்னெடுக்கணுமா? 30% இருக்கிற 35% இருக்கிற அந்த ஓட்டை வந்து உடைச்சு தள்ளி அந்த மாதிரியான போராட்டங்களை திமுக மட்டும் தான் முன்னெடுக்கணுமா? பிஜேபி முன்னெடுக்காத? அதற்கான தேவை இல்லையா? இல்ல, பிஜேபி இந்த அரசாங்கத்தை டீஸ்டெபிலைஸ், ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு இன்றைக்கு சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபித்து தான் ஆட்சியில் இருக்கிறது. அதனுடைய விஷயங்களை எப்படி சொல்லணும்னு சொன்னேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மத்திய திட்டங்கள் வந்து சேர வேண்டுமோ அதெல்லாம் சரியாக வந்து சேர வேண்டுங்கிற நோக்கத்தோடு மட்டும் பார்க்கிறோம். ஆனால் ஊழலை நாங்கள் ஆதரிக்கவில்லை, கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம். அரசை தக்க வைப்பதற்காக பணம் கொடுக்கப்பட்டதான புகார். அப்ப நீங்க கவர்னர்ட்டையும் குடியரசுத் தலைவர்கிட்டையும் மனு கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத கொண்டு போக வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு இருக்கா இல்லையா? நிச்சயமாக. இப்ப கூவத்தூர்ல வந்த விஷயம் இப்போது வெளியே வந்திருக்கிறது. ஆர்கே நகர்ல வெளியே வந்த உடனே அரசாங்கத்தினுடைய மெஷினரி உடனடியாக நடவடிக்கை எடுத்து விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது. இப்ப இது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் தப்பவே முடியாது. எனவே ஊழலை ஒழிக்கின்ற ஒரு மிக முக்கியமான அரசாங்கமாக 3 ஆண்டு காலமாக இது பல்வேறு தளங்களிலே சட்டபூர்வமாக, அரசியல் பூர்வமாக, அரசாங்க பூர்வமாக இது நடைபெற்று வருகிறது. எனவே இது நிரூபிக்கப்பட்டால் அல்லது ஆதாரங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அதிமுக நிச்சயமாக இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. குடியரசுத் தலைவரை சந்திக்க போறதா ஸ்டாலின் சொல்றாரு. ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்க போறதாவும் சொல்றாரு. அதாவது அண்ணா அறிவாலயத்தில் இது வந்து சிபிஐ ரெய்டு நடக்குது. கீழே வந்து இவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தங்க தாம்பாளத்தட்டில் போய் எம்எல்ஏ சீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வராரு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, கலைஞர் தொலைக்காட்சிக்கு 214 கோடி ரூபாய் ஒரே நாளில் கைமாறுந்து அது அந்த கடனை ஒரே நாளில் அடைச்சாங்க அப்படின்றலாம் அந்த குற்றச்சாட்டுலாம் இருக்குது. ராஜாவும் கனிமொழியும் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு திகார் செயலில் இருந்தாங்க. அப்போ கூட அவங்க கட்சி மேலே வந்து யாரும் போயிட்டு நீ ராஜினாமா பண்ணு, நீ வந்து பதவி விட்டு விலகு அப்படின்னு யாருமே வந்து எதுவுமே கேட்கல. இது வந்து திமுகவிற்கு இந்த அடிப்படை ஆதாரமற்ற புகாரை எடுத்துக்கிட்டு போய் சொன்னாலே பரிகாசமாக தான் பார்ப்பாங்களே தவிர வந்து இதில் ஆதாரம் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்து மூலமாக ஒரு தீர்ப்பை வாங்குங்க. இது வந்து எங்க அவர் செயல் தலைவர்னு சொல்லிட்டாருங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கணும் அரசியல்ல. இல்லைனாக்கா அவருக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்ல. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவருங்கிற அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில் பணம் கொடுக்கப்பட்டதுங்கிற புகாரை வந்து சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்க தானே செய்யுது. ஏங்க புகார் நான் கூட தான் சொல்றேன். இது திமுகவில் வந்து என்னென்ன நடக்குதுன்றது அதுக்கெல்லாம் உடனே விசாரணை கமிஷன் போட்டிருக்கீங்களா? இது வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி மேல சாத்தப்படுகிற குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து மக்களே முக்கியத்துவம் கொடுக்கல. அப்புறம் நீங்க எதுக்கு அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? மக்களே முக்கியத்துவம் கொடுக்கலங்க. ஸ்டாலினுடைய பேச்சுக்கு யாராவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து ஓனாய் சொன்ன மாதிரியாக இன்றைக்கு அதிமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு கடைசியாக கவர்னரையாவது பார்க்கலாம்னு இருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஸ்டிங் ஆபரேஷன் வெளியே வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி அல்லது வைப்ரண்ட் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கணும். அதற்கு அவர்களிடம் தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஏன் பிஜேபி பண்ணக்கூடாது? இல்ல, பிஜேபி தரப்புல எந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் கரண்ட் ஆப்போசிஷன். நானு பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் முறையில் பணம் தீரண்டியும் சொன்னேன், இந்த ஆட்சியும் சொன்னேன். இதுக்கு கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, இதை கண்டுபிடிக்கப்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைனா இதை வந்து பொறுப்பான எதிர்க்கட்சியாக அவங்க மட்டும்தான் செய்யணும்னு எல்லோருக்குமான பொறுப்பு தான் முதல்ல வந்து நாம இப்போது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். ரெண்டாவது உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். மூணாவது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்றோம். அது வரைக்கும் திமுகவும் பொறுத்து தானே இருக்கு. என்ன சார் இது? தமிழ் எடுத்ததற்கெல்லாம் அவருடைய 3 எம்எல்ஏக்களை எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில கூப்பிடலன்னு சொல்லி இங்க இருந்து போய் அந்த ஊர்ல புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு. அது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு அரசாங்கத்தினுடைய சாதாரண ரெகக்னிஷன் தரலன்னு ஒரு கட்சியே மிக பலவீனமான இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா திமுக? இதற்கு மேல ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சரி, உங்க வாதப்படி திமுக போராட்டம் நடத்தினா பிஜேபி அதுக்கு ஆதரவு கொடுக்குமா? எப்படி கிடைக்கும்? அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வருஷம் நாங்க கண்டு அவர்களுடைய அவங்க பக்கத்துல வர வேண்டாம், எங்களை தீண்ட தகாதவர்கள் சொல்றாங்கல்ல, அப்ப நாங்க எதுக்கு அவங்களோட போகணும்? நாங்கள் தனியாக செய்வோம். சரி, அதாவது இடைவெளி எடுத்துட்டு பேசலாம். இல்ல சிறிய இடைவெளி எடுத்து அப்படியா இந்த சப்ஜெக்டா? ஆமா, ஒரு சிறிய இடைவெளி எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது.
ஏற்கனவே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் எந்த கீழ் நீதிமன்றங்களும் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நாளை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழக சார்பாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நீட் தேர்வுக்கு. அப்புறம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் தான். இப்போ என்ன நிலைப்பாடு, தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? இல்லை, இன்றைக்கு கூட தமிழக அரசினுடைய அமைச்சரவை கூட்டமானது மாலை கூட இருக்கிறது. அதிலே கூட இந்த நீட் தேர்வு குறித்து பேச இருக்கிறார்கள். நான் மத்திய அரசாங்கத்திற்கு வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு 8 கோடி மக்களுடைய ஒரு அரசானது ஒரே ஒரு ஒத்த குரலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்புகிறது, ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்காக அனுப்புகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்பதே தெரியவில்லை. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் ஒரே மாதிரியான கல்வி முறை இருக்கா? மாநிலத்துக்கு ஒரு சிலபஸ்ஸு, அப்புறமேட்டு சிபிஎஸ்சி அது ஒரு தனி சிலபஸ்ஸு. இப்படி பார்த்தா இந்த நீட் தேர்வில் கூட சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்தவங்க தான் அதிகமான தேர்வாவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றது தான் நாம் நடைமுறையில் பார்க்குறோம். அப்போது நீங்கள் ஒரு சம வாய்ப்பில்லாத ஒரு நாட்டில், கல்வியில் சம வாய்ப்பில்லாத ஒரு நாட்டில் சம போட்டி ஒரே மாதிரியான தேர்வு, என்ட்ரன்ஸ் தேர்வு வைக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? அப்படின்னாக்கா ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் ஜிப்மர் மருத்துவமனைக்கும் நீட் தேர்வு பொருந்தாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கோரிக்கை ஏற்று, வெகுமக்களுடைய கோரிக்கை ஏற்று, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கை ஏற்று ஏன் நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு தரக்கூடாது? இது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. இப்போ என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசாங்கமானது இது இந்திய இறையாண்மைக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை மதிக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. மாநிலத்துக்கு மட்டும் இறையாண்மை இல்லையா? மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் தான் இறையாண்மை இருக்கா? மாநிலங்களுடைய இறையாண்மைகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்ததுதான் மத்திய அரசாங்கம். அதனால இந்த மக்களுடைய அப்ப நாங்க போட்ட தீர்மானம் தப்பா? அதையாவது ஒன்று திருப்பி அனுப்புங்க. ஆனா நீங்க அப்படியே வாங்கி அமைதியா வச்சுட்டாக்கா இது என்ன நியாயம்? மாநில அரசினுடைய உரிமை என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வியை மறுப்பதா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அடுத்த லெவலுக்கு ஏற்றுவதா? சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டாந்தாங்க. சமச்சீர் கல்வி என்ன? அந்த அரசு பள்ளிகளுக்கும் பிரைவேட் பள்ளியில் உயர்வாக இருந்ததாக அவங்களோட காம்பீட் பண்ண முடியலன்னு அரசு பள்ளி லெவலுக்கு இறக்குனாங்க. இப்போ நீட் என்பது நாம் உயர்த்துவது. இப்போ இதில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், சைக்கிள் ரிக்ஷாவில் போனோம், ஆட்டோவில் போனோம், அடுத்தது இப்போ கால் டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம். வளர்ச்சியினுடைய நோக்கி போகின்ற போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தணும். எத்தனை நாளைக்கு இந்த ரெசல்யூஷன் போட்டுருப்பீங்க? 11 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இதற்கு முன்னால் இதே பாண்டியராஜனே தனியாக நாம் கிளாஸ் நடத்த போகிறோம்னு சொன்னாங்க. அரசு நீட்டை டர்ட்டி அரசியல் ஆக்காதீர்கள். அது அவசியம் இல்லை. கல்வியிலேயே அரசியல் தலையிடுறீங்க. கல்வி என்பது எல்லாருக்கும் உண்டானது, வளர்ச்சியை நோக்கி போகுது. இப்போ ஐஏஎஸ் எழுதுறாங்க, மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்லாம் எழுதுறாங்க. அங்கே பேசல, ஆனால் இதில் பேசுகிறார்கள். இதில் எந்த வித மறுப்பும் இல்லை அவருக்கு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த மாநில அரசு இருக்கு. இதில் அவங்களுக்கு உண்டான எந்த கோட்டாவும் குறையில, எதுவுமே குறையில. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மற்ற மாநிலங்களில் போய் இவங்க காம்பீட் பண்ண முடியும். இவர்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம், இவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தவில்லை, அப்படியே வச்சிருக்காங்க. எனவே அப்படியே வைத்திருப்பதை அதே மாதிரியாக முன்னேற்றுவதற்கு வகையில்லாத காரணத்தினால இதோடு போராடுகிறார்கள். இது கல்வி முறையிலே சீர்திருத்தம் கொண்டு வந்த மத்திய அரசினுடைய மிக வலிமையான கண்ணோட்டம். மாநிலங்கள் கல்வி வளர்ச்சியிலே உயர வேண்டும். நம்ம இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிலாம் இங்கே கொண்டாடுறோம். நம்ம எக்கச்சக்கமான நாடுகளுக்கு போகிறோம். அப்போ இங்கேயே இப்போ நீட் இல்லாமல் சமச்சீர் கல்வியில் இவர்களுடைய இதே கல்வி திட்டத்தில் எத்தனை பேர் அரசு பள்ளிகளிலிருந்து எம்பிபிஎஸ் போனாங்க? 2%. என்ன அதில் சாதித்தார்கள் அவர்கள்? அதில் ஒன்றும் பெரிய அளவில் சாதித்து விட்டு அதனால எங்களுக்கு பர்சன்டேஜ் போதுன்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லா வகையிலும் பலகீனமாக இருக்கிறார்கள். கல்வியை உயர்த்த வேண்டியவர்கள் அந்த கடமையை மறந்துவிட்டு அரசியல் பண்ணுகிறார்கள். அதாவது இவ்வளவு காலமாக தமிழகத்தில் மருத்துவம் படித்தவர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அந்த மெடிக்கல் டூரிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சைக்காக அகில உலகத்திலிருந்து இங்கே சிகிச்சை பெறாங்க. அந்த அளவுக்கு தரமாக உயர்வாக இங்கு மருத்துவ கல்வியானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவங்க ஒன்றும் புதுசா தகுதியை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கல்வியிலேயே அரசியலை புகுத்துறீங்கன்னு கேட்கறாங்களே, சமஸ்கிருதத்தை படிக்க சொல்றீங்களா? அது கல்வியில் அரசியல் நீங்க புகுத்துறது இல்லையா? அது என்ன உங்களுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, இல்ல. இது 1965க்கு முன்னாலே இருந்தே சமஸ்கிருதம் படிக்க சொல்லிருக்காங்க. இது சமூக நீதிக்கு எதிரானது. அப்பெல்லாம் சும்மா இருங்க கொஞ்சம் இருங்க. கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன் இங்கேயும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்ததா இல்லையா? கிராமப்புற மாணவர்கள் 2% மேல போகலங்கறதுடைய இல்ல நீங்க அது வந்து 2% மாணவர்கள்னாக்கா இங்க இருக்கக்கூடிய வந்து ஏற்றத்தாழ்வு அவன் என்ன பண்றான் வந்து 10ஆம் வகுப்பு இது வந்து 9ஆம் வகுப்புல வந்து என்ன பண்றான் 10ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துறான். அதே மாதிரி +2க்கு வந்து 11ஆம் வகுப்பு பாடம் நடத்தாம +2 பாடத்தை 11ஆம் வகுப்புல நடத்துறான். இப்படி எல்லாம் தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த அதிகமான ஸ்கோர் அவங்களுடைய இது உயர்த்துறதுக்காக, கல்வி ரேட்டை உயர்த்திக்கிறதுக்காக எங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க எல்லாம் 100க்கு 100 பாஸ், டாப் 10ல இவ்வளவு வராங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி இது ஒரு கல்வி வியாபாரம் நடப்புறதுக்காக இருந்த முறை. ஆனால் இங்க அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டே எல்லா கட்சிகளும் எதிர்த்து எடுத்தாங்க. இங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்ததுக்கு முன்னாடி. அதனால இந்த கல்வி தரத்துல நான் தான் மறுபடியும் சொல்றேன், தமிழகத்தை போல இந்தியாவில் வேற எந்த மாணவர்களும் இவர்களுக்கு இணையாக கிடையாது. இப்ப கூட இவங்க நீட் தேர்வு சொன்னாங்க. ஒரு தலைப்பு பேசல, இடைவேளை எடுத்து கல்வி வியாபாரமாகி விடக் கூடாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வியாபாரமாகி விடக் கூடாது, வியாபாரமாக்கி கொண்டிருந்தார்கள். நீட் தேர்வு வந்ததுக்கு பின்னாலதான் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 40 லட்சம் டொனேஷன் வந்து 1 கோடி ஆயிடுச்சு. ஒரு தலைப்பு நம்ம என்ன எங்க குறைஞ்சது? நீங்க வாங்கி கொடுங்க சீட்டு, நான் கேக்குறேன். ராஜஸ்தான்ல இருந்து பசுக்களை லாரியில் ஏற்றி வந்த தமிழக அதிகாரிகள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு லாரிக்கு தீ வைக்கவும் முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பாக எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கப்படவே இல்லை. எப்படி பார்க்கிறது இந்த செய்தி? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏன்னாக்கா ராஜஸ்தானில் ஆட்சி செய்கிறது வந்து பாஜக அரசு தான். இது முதல்ல வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நீட் தேர்வில் அரசியலை புகுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இவங்க பண்ணுறது இதுன்னா, உண்மையிலேயே வந்து உணவு வந்து தனி மனித விருப்பமாக இருக்கும் பொழுது இதில் போயிட்டு இவங்க அரசியலை புகுத்த நினைக்கிறது அடிப்படையிலே தவறானது. ஏன்னா இவங்களுக்கு உண்மையிலேயே பசுவை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் நான் ஒரு அருமையான திட்டம் தரேன், கோசாலை பாதுகாப்பு மடம்ன்ட்டு இந்தியாவில் ஒன்றிய வாரியாக இவங்க அமைக்கிட்டோம். ஒரு கோசாலை மடம் அமைப்பதற்கு ஒரு 10 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். அதில் எல்லா பசுக்களையும் வச்சு பாதுகாத்து நாம் இயற்கை வழி விவசாயத்துக்கு அந்த இடத்த பயன்படுத்தலாம். இப்போ பதஞ்சலி அவர் இருக்காருல்ல, அவர் அந்த மாதிரி தான் சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்துகிறாரு. அது மாதிரி ஆக்கப்பூர்வமாக தான் பண்ணணுமே தவிர வந்து அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் என்ன சொல்லுது, உள்நாட்டு இன மாடுகளை பாதுகாத்து இனவிருத்தி செய்வதற்காக மத்திய அரசாங்கம் தனித்திட்டம் வகுத்துள்ளது. அப்போ பாரம்பரிய மாடுகள் பாதுகாக்கப்படணுன்றதான் பாஜகவுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை அதுதான். ஏன்னா பாரம்பரியமான மாடுகள், அதுவும் இயற்கை விவசாயத்துக்கு பாரம்பரிய மாடு தான், கலப்பின மாடுகள்லாம் வந்து பயன்படாது அப்படின்னு நாங்களும் அந்த கொள்கையில் இயற்கை வழி விவசாயத்தில் உறுதியாக இருக்கிறதுனால அம்மா அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்ட கொள்கை இது. ஆனால் இவங்களே இந்த திட்டத்தை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் வந்து இங்கே இருக்கிற நாட்டு பசுலாம் வந்து அவ்வளோவா பால் கறக்காது. குஜராத்தில் வந்து கிர் மாடுகளே நாங்கள் போய் கொண்டாந்து இங்கே விவசாயிகளுக்கு தரோம். ஏன்னா இங்கே இந்தியாவிலேயே ஆடுகள் 4 ஆடுகளும் ஒரு பசுமாடும் கொடுக்குற ஒரே ஆட்சி இந்தியாவிலே அம்மா அவருடைய பொற்கால ஆட்சி தான். இவங்க பசுக்களை பாதுகாக்கிறாங்களா? நாங்க தான் உண்மையிலே பசுக்களை பாதுகாக்கிறோம். தமிழக அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான கண்டனமும் இதுவரைக்கும் அரசு தரப்புல இருந்து வெளிவிடவே இல்லையே. இல்ல, நிச்சயமா கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து இது இன்னைக்கு தான் செய்தி வந்திருக்குது. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதை பத்தி பேசலாம், அல்லது முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ இது குறித்து கருத்து சொல்லுவார்கள். அதனால வந்து இது ஏங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது வந்து இது ஒரு படு மோசமான பயங்கரவாதமா இல்லையா? அரசு ஆவணத்தை காட்டுறாங்க, நாங்க வந்து மக்களுக்காக வாங்கி போறோம், அடிமாட்டுக்காக இறைச்சிக்காக நாங்க இதுக்கெல்லாம் அமைச்சரவை கூடிதான் விவாதிச்சு தான் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா? இது மாதிரி ஒரு சம்பவத்துக்கு பிறகும் ஆவணங்கள் இருந்திருக்கு, தாக்கப்பட்டது தமிழக அரசு அதிகாரிகள், இதுக்கு பிறகும் அமைச்சரவை கூடி பேசி கலந்து ஆலோசிச்சு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணுமா? இல்ல, ஒரு கழக செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் நான் டக்குன்னு பேசிடுறேன். ஆனால் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது மூத்த அமைச்சர்களை வந்து சில கருத்துக்களை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும். அதனால் வந்து இதில் அவங்களுக்கு உரிய தகவல் கிடைச்சி அது ஆதாரங்களுடைய அடிப்படையில் வந்து அவர்கள் தெளிவாக தங்களுடைய கண்டனத்தை தெரியும். ஆனால் இது உண்மையிலேயே பொதுவாகவே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு நடைமுறை. இதை உணவுல வந்து அரசியலை புகுத்தக்கூடாது. பாஜக அது வந்து அதில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பார்க்க
இல்லை, இப்போ நம்ம வந்து ராஜஸ்தானில் இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட உடனே அது அங்கே இருக்கிற போலீஸ் கைது செய்து ஒரு 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது இவ்வளவுதான் செய்தி. இதற்கு மேலே வந்து பயங்கரவாதம்ங்கிறார் அண்ணன். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் மாடு சாப்பிடுவது ஒரு சாரார், மாடு சாப்பிடுவது உரிமை என்று ஒரு சாரார் எப்படி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ராஜஸ்தானில் மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று பெரும் சாரார் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையினுடைய அடிப்பில் அவன் செஞ்சுருக்கான், அவன் செஞ்சது சரி அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இங்கே செய்தியை வரிசையாக பார்த்தீங்கன்னா, தீ வைக்க முயற்சி, தாக்க முயற்சி, போலீஸ் வர லேட்டு. எல்லா அரசாங்கத்திலையும் போலீஸ் லேட்டாக தான் ஒரு சினிமா போலீஸ் மாதிரி வந்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்போ மாடு தெய்வமாக மதிக்கப்பட வேண்டும், அவர்களோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு இது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் மாட்டை பற்றி இன்றைக்கி என்ன நிலப்பாடு வச்சுருக்காங்க அது வேறு விஷயம். ஆனால் கூட மாடு தெய்வமாக மதிக்க வேண்டும், அது காப்பாற்றப்பட வேண்டும், பசு என்கின்ற எண்ணம் உள்ள ஒரு சாரார் இருக்கான்ல, அந்த சாராருடைய சார்பாக கருத்துமே பேசப்படவில்லையே. மனிதர்களுக்கும் கொடுக்கணும்ல, இல்ல இப்ப பசுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையில சமமாவாத மனிதர்களுக்கும் கொடுக்கணும் இல்ல. இப்ப அதாவது இது எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கிறது பாருங்க. 1955 இருந்து இந்திய மாநிலங்களிலே பசுவதை தடையை சொன்னவர்கள் வந்து அஸ்ஸாம்ல வந்து விஷ்ணுராம் மேதி காங்கிரஸ் 1955 கொண்டுட்டு வர்றது தமிழக அரசு அதிகாரிகள், குஜராத்ல, ராஜஸ்தான்ல இத மத்தியில பாராளுமன்றத்தில் சேத் கோவிந்ததாஸ் காங்கிரஸ் பசுக்களை ஏற்றிக்கொண்டு வருகிறது தமிழக அரசு அதிகாரிகள். போதிய ஆவணங்களை வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு திட்டத்தின் அடிப்படையில கலப்பின விருத்திக்காக தான் அதை கொண்டுட்டு வராங்க. நான் பாரம்பரிய இனங்களை பாதுகாக்கணும் தான் கொண்டுட்டு வராங்க. இவ்வளவுக்கு பிறகும் தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. அவனுக்கு தெரியாதே சார், அவன் பசுவை தெய்வமாக கருதுகிறான். பசு மீது ஒரு சாதாரணமாக கையை வைத்து தாக்குவதாக நினைத்தாலே அவன் தாக்குவதாக நினைக்கிறான். அவனுடைய நினைப்பை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அவனுடைய பக்தி நாம் எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய நம்பிக்கையை எப்படி சொல்ல முடியும்? என்ன உணவு வேண்டும் மாதிரி எல்லாம் நடக்கும் தானே எதிர்க்கட்சிகள் தரப்புல அல்ல. மத்திய அரசு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது சொன்னாங்க. எந்த கட்டுப்பாடு மத்திய அரசு விதிச்சு? இந்த மாதிரி புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கிற போது, மாட்டிறைச்சி தடை தொடர்பான புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கிற போது எதிர்க்கட்சிகள் சொன்னது இதுதானே. இது ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ராஜஸ்தான்ல நடந்திருக்கிறது, மத்திய பிரதேசம் நடந்திருக்கிறது, பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இது நடந்திருக்குங்கிறதான எதிர்க்கட்சிகளுடைய வாதம். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கும் பசு தெய்வமாக கருதப்படுகிறது. அவனுடைய நம்பிக்கை அது. எப்படி சாப்பாட்டு தட்டில் எனக்கு என்ன உணவு வைக்க வேண்டும் நான் தீர்மானிக்கிறேனோ, அதை அவனுக்கு ஒரு நம்பிக்கையில் தீர்மானிக்கிறான். அது தவறு என்று நாம எப்படி சொல்ல முடியும்? சரி, ஆனால் சட்டத்திற்கு தவறுன்னு யாருமே சொல்லல. இல்ல, சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் தவறுன்னு யாரும் செய்யாமல் போனால் அதற்குரிய தண்டனை யார் அனுபவிச்சாங்க? நீங்க ரெண்டையும் முடிச்சு போடுறீங்க. அதை தவறுன்னு யாரும் சொல்லல, அந்த நம்பிக்கையை யாரும் தவறுன்னு சொல்லவே இல்லை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சக மனிதர்களை தாக்குவதுங்கிறதா இப்ப பிரச்சனை. இப்ப அதுதான் கேள்வி. இல்ல, தமிழ்நாட்டுல நம்பிக்கை யார் தவறுன்னு சொல்லி கேள்வி கேட்டா தமிழ்நாட்டுடைய பில்டப் என்ன? மாட்டுக்கறி என்னுடைய தட்டிலே இருப்பதை நீ எப்படி தடுக்கலாம்ங்கிற செய்தி தானே என்ன நாம சொல்லிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைக்கிறான்? மாட்டை வெட்டுறதுக்கு கொண்டு போறான் போல இருக்கு, என்னுடைய தெய்வமான பசு வெட்ட கொண்டு போறான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கலாம். இல்ல, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. செய்திக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா முடியுங்க. அண்ணன் வந்து இதெல்லாம் நியாயப்படுத்த கூடாது. இங்க கூட தான் அவனுடைய நம்பிக்கைகள் மீது தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, எனக்கு உரிமை இல்லை. ஏன் நம்பிக்கை மீது தலையிடுவது அவனுக்கு உரிமை இல்லை. இங்க கூட தமிழ்நாட்டில் கூட பாஜகவினுடைய துணை அமைப்புகள் பல இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாடு ஏற்றி போகும்போது அவங்க ஆவணம் காமிச்சாக்கா விட்டுறாங்க, இல்லைனாக்கா வந்து இது அடிமாட்டுக்கு போகிறது சொல்லி அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க. இங்கே நடக்குது. இங்கே வந்து ஒரு நல்லாட்சி நடக்கிற காரணத்தினால இந்த தாக்குதல்கள், இந்த அடிதடிலாம் இங்கே நடக்கிறது இல்லை. அதனால தான் நான் பயங்கரவாதம் சொன்னதுக்கு அண்ணன் கோச்சிக்கிறாரு. இது உண்மையிலே வந்து செய்திக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம முடிக்க வேண்டிய 20 நிமிடங்கள் இருக்கு. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு சரி, இன்னைக்கு அமைச்சரவை கூடுது. நீங்க சொல்ற மாதிரி அமைச்சரவை கூடுது. தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கறத நம்ம பொறுத்து பார்த்துட்டு பேசலாம். மன்மோகன் சிங் காலத்துல போட்ட சரி, ஏதோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கு ஒரு பக்கம் அமைச்சரவை கூடுது இல்லையா? அமைச்சரவை கூடுது, என்ன முடிவெடுக்கறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அது சம்பந்தமா பேசலாம். நிகழ்ச்சி இருவருக்கு பாஜக தன்னுடைய கொள்கையை புகுத்த வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.